இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுல ஒரு பிரச்சனை சார். என்ன பிரச்சனை கார்த்தி? கோவில்ல பாம்பு வச்சிருக்கேன். ஒரு பாம்பு இல்ல, 2 பாம்பு வச்சிருக்கேன். இந்த ஒரு பாம்ப நான் எடுக்க வச்சிட்டேன். ஆனா இன்னொரு பாம் எங்க இருக்கு தெரியுமா? கோவிலுக்கு உள்ளதா இருக்கு. சார் நீங்க உடனே பாம்ப் ஸ்குவாட கோயில் காமிச்சு அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் சார். நான் கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் கார்த்தி. சார் டைம் ரொம்ப குறைவா இருக்கு சார், கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பிச்சா நல்லா இருக்கும். ஓகே கார்த்தி, நான் எவ்வளவு சீக்கிரமா அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்றேன். சரிங்க சார். பாம்ப் ஸ்குவாட் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன சகல இது அக்கிரமா இருக்கு. ஏப்பா யாராவது கோவில் திருவிழா இப்பெல்லாம் செய்வாங்களாப்பா? பெரிய தப்பு பண்றாங்க. நம்ம மேல இருக்க பகையை நம்ம கிட்ட காட்டாம ஊர் மக்கள் என்னங்க தப்பு பண்ணாங்க? சகல எல்லாத்துக்கும் சேர்த்து நீ திருப்பி தரணும் சகல, அப்பதான் என் மனசு ஆறும். ஹலோ சார், என்னாச்சு சார்? பாம்ப் ஸ்குவாட் வராங்களா? சாரி கார்த்தி, அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன சார் பிரச்சனை? மதுரையில் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வெடிகுண்டு வச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கான். அதனால பாம்ப் ஸ்குவாடு அங்க போயிருக்காங்க. அவங்க அங்க சோதனை முடிச்சிட்டு எப்போ வருவாங்கன்னு தெரியல கார்த்தி. சாரி கார்த்தி, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால முடியல. ஆமா, பாம்பை எத்தனை மணிக்கு செட் பண்ணியிருக்கிறதா அந்த காளிமா சொன்னாங்க? 9:20க்கு செட் பண்ணியிருக்கிறதா அந்த அம்மா சொன்னாங்க சார். 9:20க்கேவா? சாரி கார்த்தி, அதுக்குள்ள பாம்ப் ஸ்குவாட் அங்க வரதுக்கு வாய்ப்பு இல்ல. இருங்க, நான் எதுக்கும் திருச்சிக்கு கால் பண்ணி பாம்ப் ஸ்குவாட் இருக்காங்களான்னு கேட்டு சொல்றேன். சரிங்க சார். என்னாச்சுப்பா? பாம்ப் ஸ்குவாட் அந்த டைம்குள்ள வர முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப என்னப்பா பண்றது? வேற என்ன பண்றது? நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். வாங்க. போலாம். சரிப்பா.